எனவே கண்ணியமான சோர்களே பெரியோர்களே, இவ்வாறு இந்த மக்களை சதி வலைகளிலே அவர்கள் ஆள்கொள்ள வைக்கின்றார். இந்த மக்களுடைய சிந்தனை எங்களின் பக்கம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பலவிதமான என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவர்கள் பொழுதுபோக்களை கட்டவிழ்த்து விடுகின்றார். அதிலே ஒன்றுதான் அழகு ராணி போட்டிகளை அவர்கள் நடத்த ஆரம்பிக்கின்றார். இன்று எங்களுடைய தாய் நாடாகி எங்களுடைய சவுதி கூட அதற்கு அடிமையாக மாறி இருக்கின்றது. கண்ணியமான சோர்களே பெரியோர்களே, இந்த அழகு ராணி போட்டிகளை தன்னுடைய உடலை தன்னுடைய கணவனுக்கு மாத்திரம் காட்ட வேண்டிய அந்த உடலை உலக மக்களை பார்க்கின்ற விதத்தில் இந்த பெண்களை கொச்சப்படுத்துகின்ற செயலை இந்த ஆரம்பமாக கட்டவிழ்த்து விட்டவர்கள் இந்த யகூதிகளாக இருக்கின்றார். அவர்கள் எங்களை திசை திருப்பதற்காக வேண்டி இந்த பலஸ்தீன மண்ணின் பக்கம் எங்களுடைய சிந்தனை வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பலவிதமான அவர்கள் சதித்திட்டங்களை மேற்கொண்டார். அதிலே ஒன்றுதான் இவ்வாறான சிறிய சிறிய விடயங்களை சிறார்களுடைய உள்ளங்களிலே இருந்து பதிய வைக்கின்றார். கண்ணியமான சோர்களே பெரியவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. இவர்களுக்குரிய ஒரு நாகரிகம் என்பது இவர்களுக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய நாகரிகம் என்பது ஒரு கேவலமான ஒரு நாகரிகம். ஷைத்தானுடைய வேதத்தை பின்பற்றுகின்றார்கள், மக்களை குண்டு குவிக்கின்றார்கள், மக்களை கொல்வது நன்மை என்று எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் தான் இந்த இஸ்ரேலிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே நாங்கள் இஸ்லாமிய நாகரிகம் படிக்கின்றோம், பௌத்த நாகரிகம் படிக்கின்றோம், இந்து நாகரிகம் படிக்கின்றோம், கிறிஸ்தவ நாகரிகம் படிக்கின்றோம், பண்டைய கால நாகரிகம் படிக்கின்றோம். ஆனால் யாராவது ஒருவர் கூற முடியுமா யகூதிய நாகரிகம் என்று ஒரு நாகரிகத்தை நான் படித்திருக்கின்றேன் என்று கூற முடியுமா? கண்ணியமானவர்களே சோதர்களே, நாகரிகமே இல்லாதவர்கள், வரலாறே இல்லாத சமூகம் இன்று இந்த இஸ்லாமிய ஜசீரத்துல் அரபையே தங்களுடைய கொண்ட்ரோலிலே வைத்து ஆட்சி படைக்கின்றார்கள். கண்ணியமான சோர்களே பெரியோர்களே, இவர்கள் நாகரிகம் எழுதினால் உலக மக்கள் காரி துப்புவார்கள். எனவே இவர்களுடைய நாகரிகத்தையே சதியின் மூலமாக மறைத்து விட்டார்கள். அந்த நாகரிகத்தை எழுத விடவில்லை, எழுதுவதற்கு எதுவுமே அங்கு கிடையாது. அனைத்தும் அட்டூழியங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் உலக மக்களை கொண்டு குவிப்பதை இவர்களுடைய பெரும்பாலான சதித்திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சோர்களே பெரியவர்களே, நாங்கள் இந்த விடயங்களை ஒரு சிறிய விடயமாக எடுத்துவிடக் கூடாது. இன்று எத்தனையோ படித்த மக்கள் இந்த இஸ்ரேலிய நாடை பெரும் வல்லரசாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இஸ்ரேலை ஒரு படிப்பினையாக நாங்கள் கொள்ள வேண்டும் என்று பாகங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இஸ்ரேலியர்களுடைய அவர்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கின்றதே, அவர்களுடைய அறிவியல் இருக்கின்றதே, இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்று கேவலமான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, நாகரிகமே இல்லாத ஒரு சமூகத்தை இன்று நாங்கள் ஒரு நாகரிகம் மிகுந்த ஒரு சமூகமாக பார்க்கின்றோம் சொன்னால் எங்களை விட ஒரு முட்டாள்கள் இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, தன்னுடைய நாட்டிலேயே தான் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்று அந்த மக்கள் துடிக்கின்றார்கள். தன்னுடைய வீட்டிலே தான் நிம்மதியாக சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தன்னுடைய தாயோடு, தன்னுடைய தந்தையோடு, தன்னுடைய சகோதரனோடு இரவை நிம்மதியாக கழிக்க வேண்டும் என்று கனவு காணுகின்றார்கள் அந்த பலஸ்தீன சமூக மக்கள். கண்ணியமானவர்களே, இரவு நேரத்திலே தன்னுடைய தாயினுடைய கரங்களினால் இரவு உணவை உண்ட குழந்தை காலை அதிகாலையை விழித்து பார்க்கின்றது. தாய் இரத்த வெள்ளத்திலே குதித்துக் கொண்டிருக்கின்றார். இரவு எனக்கு உணவு ஊட்டிய அந்த தாய் அங்கே காணவில்லை. கண்ணியமானவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. அந்த இடத்திலே எந்த சமூகமும் கிடையாது. மக்கள் எல்லாம் இரத்த வெள்ளத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்றார். கண்ணியமான சோர்களே பெரியோர்களே, இரவு நேரத்திலே தன்னுடைய தாயுடைய மடியிலே பால் குடித்து விட்டு, தன்னுடைய தாயுடைய மடியிலே உணவு உண்டு விட்டு, தாயுடைய மடியிலே உறங்கிய குழந்தை சஹருடைய தஹஜ்ஜுடைய நேரத்தை விழித்து பார்க்கின்றது. ஹாஸ்பிட்டலிலே தாய் ஜனாதாவா படுக்கின்றார். தன்னை அரவணைப்பதற்கு யாரும் கிடையாது. அங்கே ஹாஸ்பிட்டலிலே இருக்கின்ற மக்களை, இரத்த காயங்களோடு இருக்கின்ற மக்களை பார்ப்பதா அல்லது இந்த குழந்தையை பார்ப்பதா என்று கல்லோலத்திலே அங்கே இருக்கின்ற வைத்தியர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, காலை பொழுதிலே தன்னுடைய சகோதரர்களோடு தன்னுடைய தந்தையோடு கிள்ளி விளையாடி இன்பமாக இருந்த அந்த வீட்டிலே பின்னர் மதிய நேரத்தை அடைகின்ற போது தாயும் அங்கே கிடையாது, தன்னுடைய சகோதரனும் கிடையாது, தன்னைக்கு இணைக்கு அரவணைத்து அந்த தந்தையும் கிடையாது. அனாதையாக பகல் உணவை உண்பதற்கு ஒரு ரொட்டி துண்டு இல்லாத நிலையில் அந்த குழந்தையை தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, தன்னுடைய மகனை ஒரு ஜெயிலிலே அடைக்கின்றார்கள். அவனுடைய தாயை இன்னொரு ஜெயிலை நேருக்கு நேராக அடைக்கின்றார்கள். அந்த தாயை நிர்மாணமாக வைத்து அந்த மகனுக்கு முன்னால் கற்பழித்து காட்டுகின்றார்கள். என்னால் ரோஷம் உள்ள ஒரு ஆணால், ஒரு குழந்தையால் இந்த வேதனையை தாங்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, சில காலங்களுக்கு முன்னால் ஜெயிலிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தாய்
பத்துவா கேட்டு அனுப்புகின்றார். நான் ஜெயிலிலே அடைக்கப்பட்டது முதல் இன்று வரைக்கும் நிர்வாணமாக நிப்பாட்டப்பட்டிருக்கின்றேன். நான் ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அங்கே வருகின்றவர்கள் எல்லாம் எங்களை விபச்சாரியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய முகத்தை கூட்டி இந்த சமூகத்துக்கு காட்டாத பெண்களாக வாழ்ந்தவர்கள், ஹிஜாபோடு வாழ்ந்த பெண்கள். இன்று தொழுகையை நான் நிறைவேற்ற வேண்டும். இந்த நிர்வாணமான நிலையிலே என்னுடைய தொழுகையாவது நான் நிறைவேற்ற முடியுமா என்று பத்வா கேட்கின்றார். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பச்சிலம் பாலகனுக்கு தெரியுமா இந்த இஸ்ரேலுடைய இந்த நாகரிகம் இல்லாத தன்மை? அந்த பச்சிலம் குழந்தைக்கு தெரியுமா இவன் தன்னுடைய கோவிலை கட்டுவதற்காக வேண்டி என்னை அழிக்கின்றான் என்பது தெரியுமா? அந்த பச்சிலம் பாலகனுடைய வாயிலை வைத்தால் இது கடிபடும் என்று தெரியாத அந்த குழந்தை, நெருப்பை தொட்டால் சுடும் என்று தெரியாத குழந்தை, தன்னுடைய கை கரங்களிலே அந்த வெப்பன்ஸ்கள் வந்தால், அந்த முயற்சிகள் வந்தால் என்னை அழித்துவிடும் என்று தெரியாத குழந்தை அங்க வீதியிலே பச்சிலம் பாலகன் அனாதையாக அலைந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய காலினால், கண்ணியமானவர்களே, அந்த வெறி பிடித்த நாங்கள் அந்த காலினால் அந்த குழந்தையை தள்ளிவிட்டு அங்கே சுட்டு விட்டு செல்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் எங்களுடைய நாகரிக முன்னோர்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, தன்னுடைய வீட்டிலே நிம்மதியாக வாழ்ந்த மக்கள், தன்னுடைய தாயோடு பிரயாணத்திலே இருந்த மக்கள், தன்னுடைய தந்தையோடு கொஞ்சி விளையாடிய மக்கள், தன்னுடைய மதரசாக்களில் நிம்மதியாக ஓதிக்கொண்டிருந்த குழந்தைகள் இன்று அனாதைகளாக, குர்ஆன் ஓத இடம் கிடையாது, மழையிலே இருந்து தன்னை பாதுகாக்க இடம் கிடையாது, கூடாரங்களிலே மழை ஒழுகுகின்றது, மதிய நேரத்திலே நாங்கள் வெயில் அடிக்கின்றது என்பதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே ஒதுங்கியிருக்கின்றோம். ஆனால் அந்த மக்கள் அங்கு மஸ்ஜிதிலே ஒதுங்குவதற்கு மஸ்ஜித் கிடையாது, கூடாரங்களிலே ஒதுங்கி அந்த வெயிலிலே உருகிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, எங்களுடைய ஆசான்கள், எங்களுடைய ஆசிரியர்கள் பாடசாலையிலே ஒரு மாணவனை அடித்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி சற்று அந்த உடலிலே அந்த அடியினுடைய அடையாளங்கள் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையுடைய தந்தை என்ன படாது பாடுபடுகின்றார் என்பதை பாருங்கள். அவர் சட்ட நீதிமன்றத்தை நாடுகின்றார், அந்த ஆசிரியரை வீதியிலே கண்டு அறைகின்றார். ஆனால் அந்த பச்சிலம் பாலகர்கள் உடல்களை பாருங்கள், எத்தனை புலட்கள் அங்கே துளைத்திருக்கின்றது. அந்த சிறார்களுடைய உடல்களே எத்தனை இரத்த காயங்கள் இருக்கின்றது. அங்கே உடல் நல்லாக இருக்கின்றது, காது கிடையாது. உடல் நல்லாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு பார்வை கிடையாது. கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, ஒரு குழந்தை அல்ல, இரண்டு குழந்தை அல்ல, அங்க இரத்த வெள்ளத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கண்ணியமானவர்களே பெருநாளை கொண்டாடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பெருநாளைக்கு ஆடை உடுப்பதற்கு அவர்கள் எங்களிடத்திலே கேட்கவில்லை. அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைப்பதற்கு ஆடை கேட்கின்றார்கள். நீங்கள் உடுத்து கலட்டிய ஆடை அவர்களுக்கு அனுப்பி வைங்கள் என்று கேட்கின்றார்கள். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, எங்களுடைய பெண்களை நாங்கள் அழித்துக் கொண்டு வகை வகையான ஆடைகள் நாங்கள் வேண்ட முயற்சிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இது இஸ்லாத்துடைய வரையறைகளுக்கு உட்பட்ட ஆடையா என்பதை நாங்கள் நினைக்கின்றோமா? கண்ணியமானவர்களே, அந்த மக்கள் அலங்காரத்துக்காக வேண்டிய ஆடை அணி அவர்கள் துடிக்கவில்லை. தன்னுடைய மர்மஸ்தானத்தை இந்த கொட்டுகின்ற மலையிலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அடிக்கின்ற இந்த வெயிலே இருந்து வெப்பத்திலே இருந்து தன்னை பாதுகாப்பதற்கு, என்னை மறைத்துக் கொள்வதற்கு ஆடை கேட்கின்றார். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். நாங்கள் பின்பற்றுகின்ற கலாச்சாரங்கள் இருக்கின்றது. இந்த கலாச்சாரங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, எங்களுடைய சிறிய அந்த வாலிப பருவத்திலே இருந்து இந்த அனாச்சாரங்களை எங்களுடைய இந்த கலாச்சாரங்களாக எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்கின்றார். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, யாரும் கோவித்து வரக்கூடாது. நீங்கள் வேண்டுமென்றால் செல்வது பொய் என்று சொன்னால் நீங்கள் யூடியூப்பிலே ஹேர் கட் ஆஃப் யகூதி என்று அடித்து பாருங்கள். இன்று எங்களுடைய வாலிபர்களுடைய தலைகளில் இருக்கக்கூடிய அந்த முடியினுடைய அந்த டிசைன்கள் அந்த யகூதியில் வெட்டி இருப்பார். அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த ஹயா கட்டான் இன்று எங்களுடைய வாலிபர்களுடைய தலைகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எங்களை ஒரு பேயாக பார்க்கின்றார்கள், எங்களை ஒரு பைத்தியகாரனாக பார்க்கின்றார்கள். கிழிந்த ஆடைகளை எங்களுக்கு அணிவித்து அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார். கண்ணியமானவர்களை, நாங்கள் இதை நாகரிகமாக நினைக்கின்றோம். இடுப்பை காட்டுகின்ற, மார்பகங்களை காட்டுகின்ற ஆடைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டு விபச்சாரத்தில் எங்களை துடிக்க வைத்து விட்டு அவர்கள் அங்கே சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நாகரிகமானவர்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஒரு சராசரியான ஒரு மனிதன் சிந்திப்பானாக இருந்தால் தன்னுடைய காலிலே ஒரு வெட்டி, கரங்களிலே ஒரு, இடுப்பிலே ஒரு வெட்டி, இவ்வாறு பீந்த ஆடைகளை, பீந்த ரவுசர்களை யாராவது ஒரு புத்தி உள்ள மனிதன் அணிவானா என்று நினைத்தால் நிச்சயமாக யாரும் அணிய மாட்டார்கள். ஆனால் இன்று எங்களுடைய வாலிபர்கள் அணுகின்றார்களே, இதை இந்த வாலிபர்கள் உள்ளங்களை ஊட்டியவர்கள் யார்? இது கலாச்சாரமாக காட்டியவர்கள் யார்?
இந்த யகூதிகள் தான் கண்ணியமானவர்களே. எங்களை பைத்தியகாரர்களாக, எங்களை பேயாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் தீட்டிய அந்த சதி வலைகளிலே எங்களுடைய வாலிபர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இன்று அந்த மக்கள் அந்த பலஸ்தீன சிறார்கள் எங்களிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் ஆயுதங்களோடு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கவில்லை. இந்த இஸ்ரேலிய கலாச்சாரங்களை நீங்கள் எதிருங்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த இஸ்ரேலிய உற்பத்திகளை எதிர்த்து விடுங்கள், எதிர்த்து போராடுங்கள் என்று கேட்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஒரு சந்தோஷமான ஒரு நிலை ஏற்பட்டால், வீட்டிலே ஒரு பங்கன் ஏற்பட்டு விட்டால், நாங்கள் அந்த இஸ்ரேலிய உற்பத்திகளை தான் குளிர்பானங்களாக வேண்டி பருகின்றோம். ஒருவர் அல்ல, நானும் குடிக்கின்றேன், நீங்களும் குடியுங்கள். இஸ்ரேலுக்கு பணம் போதாது, இன்னும் அவர்கள் அங்கே புல்டோசர்கள் வேண்ட வேண்டி இருக்கின்றது, குண்டுகள் வேண்ட வேண்டி இருக்கின்றது. இங்கிருந்து நாங்கள் அவர்களுக்கு லாபங்களை அனுப்பி கொடுப்போம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு பெப்சி கோலாக்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு சதமேனும் எங்களுடைய கரங்களிலே இருந்து அந்த பலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக வேண்டி அந்த இஸ்ரேலுடைய கரங்களுக்கு போய் சேரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் வேண்டுகின்ற அந்த குளிர்பானங்கள் இருக்கின்றதே, யாரும் கோவித்து விடக்கூடாது. அது இஸ்ரேலிய உற்பத்தி தான் என்பதை நானும் அறிந்திருக்கின்றேன், நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஒருவராவது நாங்கள் அதை நாங்கள் எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். வேறு எதையும் கொடுக்க முடியாத வருகின்றவர்களுக்கு என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் அந்த மக்கள் எங்களுடைய கால்களை பிடிக்கின்றார்கள். இந்த இஸ்ரேலிய உற்பத்தியை நீங்கள் எதிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அவர்கள் அணிகின்ற ஆடைகளை நீங்கள் அணியாதீர்கள், அவர்களை ஆதரிக்காதீர்கள் என்ற எங்களிடத்திலே கெஞ்சி கதறுகின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் பார்க்கின்ற மீடியாக்கள் இருக்கின்றதே, இவைகள் அந்த பலஸ்தீன மக்களுடைய உண்மையான துன்பங்களை காட்டுகின்றவர்கள் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த மக்கள் படுகின்ற துன்பங்களும் கஷ்டங்களும், அந்த ஜெயில்களிலே கொடுக்கின்றார்களே உணவுகள், நீங்கள் நினைக்கின்றீர்களா அவர்கள் தானியங்களும் ஏனைய மிருகங்களுடைய மாம்சங்களும் கொடுக்கின்றார்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை சகோதரர்களே, எங்களுடைய பலஸ்தீன மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், ஜனாசாக்களாக மாற்றப்படுகின்றார்கள். அந்த ஜனாசாக்களை தூக்கி செல்கின்றார்கள், அவைகளை சட்டியிலே போட்டு பொறித்து அவைகள் அந்த ஜனாசாக்களை துண்டு துண்டாக கறி சமைத்து அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இஸ்லாமிய உம்மத்துக்கு உணவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய உம்மாவை அழிக்க முடியுமோ, அந்த அளவுக்கெல்லாம் இந்த அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் நீங்களும் பெருநாள் கொண்டாடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் இன்றைய காலம் ரமலானுடைய காலம், அந்த மக்களுக்காக ஒரு சொட்டு தண்ணீரை நாங்கள் கண்களில் இருந்து வடிக்க வேண்டும். அந்த மக்களுக்காக, அந்த சிறார்களுக்காக, பச்சிலம் பாலகனுக்காக பல லட்சக்கணக்கான குழந்தைகள், அனாதை குழந்தைகள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, பராமரிப்பதற்கு சகோதரன் கிடையாது. அப்படியான பச்சிலம் பாலர்களை பராமரிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வேலை உணவேனும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களிடத்திலே நிதி கேட்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய சதகாவுடைய ஜகாத்துடைய காலம், எங்களினால் ஏன்ற அளவு நாங்கள் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் வாரி கொடுக்க வேண்டும். அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சாட்சி சொல்வார்கள், இவர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள், யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்க வேண்டும், இவர்களை நீங்களோடு சேர்த்து சொர்க்கத்துக்கு நுழைய வைக்க வேண்டும் என்று அன்றைய மாஸ்டருடைய மைதானத்திலே மன்றாடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த குழந்தைகள் எங்களுக்காக போராடுகின்றார்கள். எங்களுடைய முதல் கிபிலாவை பாதுகாக்க அவர்கள் எத்தனிக்கின்றார்கள். அந்த குழந்தைகள் இன்று குழந்தைகளாக இருக்கின்றார்கள், நாளை போராளிகளாக, ஷஹீதுகளாக மாற்றப்பட இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அவர்களுக்காக இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுடைய ரூபாய்களிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீராவது அல்ல ஒரு ரூபாய், ஒரு வேலை உணவாவது எங்களுடைய கரங்களினால் போய் சேர வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு உதவி செய்த நல் மக்களாக, அந்த மக்களை ஆற்றுப்படுத்திய நல்ல சிறந்தவர்களாக என்னையும் உங்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.